எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சுவிட்ச் பாக்ஸுக்கு எப்படி பவர் லைன் கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 5 ஆம்ஸ் ஆக்கிட்டு போட்டிருக்கோம். நடுவில் 2 5 ஆம்ஸ் சுவிட்ச் வச்சுருக்கோம். இதுக்கு எப்படி லைன் கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வயரை எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு அளவு வச்சு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டையுமே லூப் பண்ணணும். ரெண்டுமே பவர் சப்ளை கொடுக்குறோம் சுவிட்சுக்கு. ஒரு எண்டில் நம்ம கொடுக்கலாம். இது நம்ம மேலேயும் கொடுத்துக்கலாம், கீழேயும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கீழே உள்ளதையும் நான் கொடுத்துட்றேன். 2 சுவிட்ச்லேயும் உள்ள ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த வயரை இன்சர்ட் பண்ணுறோம். இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணி வச்சுக்கணும். இது எப்பயுமே ஃபுல் டைட் வைங்க. லூஸாக வச்சுருந்தீங்கன்னா நமக்கு சுவிட்ச் போடும்போது ஒரு சின்ன ஸ்பார்க் வர மாதிரிலாம் ஃபீல் ஆகும். சில நேரம் பவர் ஒர்க் ஆகாமல் இருக்கும். இதுக்கெல்லாமே காரணம் இந்த சுவிட்ச் லூஸ் கனெக்ஷன் தான். நம்மளோட லோடு அவுட் பண்ணுறது வந்து டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு டியூப் லைட்டே போட்டிருந்தாலும் லூஸ் கனெக்ஷன் இருந்தால் அது வந்து சீக்கிரம் போயிடும். இதுமாதிரி ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு எப்படி பவர் லைன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம சில வயர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வயரை எடுத்துகிட்டு சுவிட்சோட மேலே உள்ளதில் நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். கீழே இன்புட் கொடுத்துருவோம்ல, அதை அவுட் வந்து மேலே சுவிட்சில் எடுக்கிறோம். இதையும் ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து பின்னாடி சைடு பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குறப்ப ரைட் சைடில் தான் கொடுத்துருப்போம். கரெக்டான அளவில் வச்சு வெட்டிட்டு இதை எடுத்து நம்ம இந்த சாக்கெட்டில் வந்து ரைட் சைடில் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பின்பக்கம் பார்க்குறதுனால நம்ம லெஃப்ட் சைடில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே இந்த எண்டில் கொடுத்துருங்க. நீங்கள் இப்படி கூட நான் வச்சுக்கோங்க. பின்பக்கம் கொடுக்கும்போது நம்ம லெஃப்ட்டில் கொடுக்குற மாதிரி கொடுங்க. நீங்கள் முன்னாடி ரொட்டேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடக்கணும். நல்லா வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி 2 சுவிட்சுக்குமே வந்து நம்ம இன்புட் கொடுத்துட்றோம். யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம எர்த் லைன் கொடுக்குறோம். எர்த்துக்கு வந்து இந்த மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம எர்த்து பாயிண்ட்டு. இதில் வந்து உள்ள லைனில் மார்க் பண்ணி ஒரு வயரை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் டைட் வச்சுட்டு இந்த மேல் டாப் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வச்சு அளவு வச்சுட்டு வெட்டிக்கிங்க. அடுத்தது சீவி நம்ம நியூட்ரலுக்கு கொடுத்துக்கலாம். இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வந்து பார்த்தா ரைட் சைடு வரும். ஆனால் நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். லெஃப்ட் சைடு வந்து எப்பவுமே வந்து நியூட்ரலாக இருக்கும். இதையும் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இது இந்த லாஸ்ட்டில் வருது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு நேராக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவிட்ச் பாக்ஸ் வயரிங் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம போர்டில் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 வயர் இருக்குது. இதில் வந்து ரெட்டு, எல்லோ, பிளாக் வந்துருக்கு.
இது ரெட் கலர் வந்து எப்போயுமே ஃபேஸுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து ஒயர் பத்தாதனால வந்துட்டு 1.5 ஸ்கொயர் ஒயரை வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ஃபேஸாகவும் இந்த கருக்குள்ள நியூட்ரல் எடுத்துக்குவோம். இது ரெண்டுமே 2.5. ஃபஸ்ட்டு இந்த எர்த்தை நம்ம லைன் பண்ணுவோம். இது ரெட் கலர் தான் சின்ன வயர். இது வந்து நம்ம எர்த்து வேறு அசைன் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சீவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா மேல் டாப்பு. இந்த வயர்லேயே ஒரு லைட்டாக ஒரு சீவிட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணுவோம். ஒவ்வொரு ரோடுக்குமே வந்துட்டு ஃபேஸ் நியூட்ரலும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம எர்த்தை ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நல்லா முறுக்கி விட்டுங்க, அது பிசுறு இருக்கக்கூடாது. இப்போது இந்த சைடில் உள்ள மேல் டாப்பில் நம்ம ஸ்க்ரூவை கழட்டிட்டு டைட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், எர்த் லைன் கம்ப்ளீட்டடு. இதுலேயுமே லூஸ் கனெக்ஷன்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து நம்ம நியூட்ரல் கொடுக்கணும். எர்த்து நியூட்ரலில் அடுத்த லைன் கொடுக்கணும். எப்பயுமே கடைசியாக லைன் கொடுக்கணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. அதான் நம்மளுக்கு சேஃப்டியும் கூட. நம்ம ஃபஸ்ட்டு லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகி சாக்கடிக்கும். இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் எப்பயுமே நியூட்ரலும் எர்த்தும் சர்க்யூட்டில் இருக்கணும். அப்போ நம்ம லைன் கொடுத்தா அந்த லைன் அப்படி நிற்கும். இல்லாட்டி நியூட்ரல் வெளியே ரிட்டன் ஆகி வந்துட்டு நமக்கு சாக்கடிக்கும். இப்போ நியூட்ரலை வந்து இதே மாதிரி நம்ம ஒரு வயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாயிண்ட் அடிச்சுருவோம். சர்க்யூட் நல்லா பார்த்துக்குங்க, மாற்றி எது வீட்டில் கொடுத்துடாதீங்க. கடைசி இப்போ நம்ம லைன் கொடுக்க போகிறோம். இந்த லைனுக்கு இந்த மஞ்சள் வேரை வெட்டிட்டு நம்ம கீழே வந்து 2 சுவிட்சுமே வந்து லூப் பண்ணோம் பார்த்தீங்களா, இன்டர்கனெக்ட்டு. அதில் வந்து இந்த வயரை நம்ம கோர்த்து விட போகிறோம். இது ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுட்டு இந்த மாதிரி முன்னில் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க. பிசுறு சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு நல்லா முறுக்கி விட்டுக்குங்க. இந்த நடுவில் கம்பி மாதிரி நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஏதாச்சும் ஒரு சைடு லூஸ் பண்ணி விட்டு இந்த வயர் நம்ம இன்செர்ட் பண்ணணும். வச்சுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது புரியாது, ஒரு 2-3 தடவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓரளவுக்கு ப்ரெஸ் மைண்டில் உள்ளவங்க வந்து டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. சிலருக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தால் மறுபடியும் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். சர்க்யூட் நல்லா பார்த்துங்க, காமிக்கிறேன். லைன் கொடுத்தாச்சு, நியூட்ரல் கொடுத்தாச்சு, எர்த்து கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் லைட்டாக இழுத்தும் பார்த்துக்குங்க. இது லூஸாக இருந்து வெளியே வந்துடக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம சுவிட்சு போட்டோடனையும் நம்ம அவுட்புட் வந்து வெளியே போயிட்டு அந்த சாக்கெட் வழியாக நம்மளுக்கு கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பாக்ஸை மாட்டி விட்டுற வேண்டியதான். பாக்ஸ் மாட்டும்போது வயர் எதுவுமே ஊடுந்து நசிக்காமல் பார்த்துக்குங்க. இந்த டாப் பாக்ஸுக்கும் பின்னாடி உள்ள அந்த பாட்டம் பாக்ஸுக்கும் நடுவில் வயர் போச்சுன்னா அது டேமேஜ் ஆகி போயிடும். ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸோட சேர்த்து ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணால் போதும். நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம வந்து ப்ளக்கை மாட்டிட்டு இழுக்கும்போது டாப் தனியாக நம்ம கையிலே வந்துடும். எவ்வளோ தூரம் ஸ்க்ரூ போதோ அவ்வளோ தூரம் வந்து வச்சு டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மாட்டி முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.